ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு இயர்ஃபோன் இருக்குது. அந்த இயர்ஃபோனை கிட்டத்தட்ட 14 லட்சத்துக்கும் அதிகமானவர் வந்து வாங்கியிருக்காங்க. அதுவும் வாங்கி ரிவ்யூவும் பண்ணியிருக்காங்க. அதுவும் அமேசான் வெப்சைட் எடுத்துட்டாலும் 4 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து இந்த ஹெட்ஃபோனை வாங்கியிருக்காங்க. போட் பிராண்ட்லேருந்து BassHeads 100 அப்படிங்கிற ஒரு வயர்டு ஹெட்ஃபோனை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹெட்ஃபோன் வந்து யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வந்து USB Type-C ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு செட் ஆகாது. அதுக்கு பதிலாக பட்ஜெட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா, அதாவது 3.5mm ஆடி ஜாக் உள்ள ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது செட் ஆகும். இந்த இயர்பட்ஸுக்கு நமக்கு ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் 4.3 ரேட்டிங் இருக்குது. அதே அமேசான் வெப்சைட்டில் கிட்டத்தட்ட 4.1 ரேட்டிங் இருக்குது. ப்ரைஸ்னு பார்த்தா கூட நமக்கு வந்து ரொம்ப கம்மி தான். அதாவது 340 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் தான் வருது. ஸோ இப்போ இந்த இயர்பட்ஸ் வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா, அதோட ஆடியோ குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. மூலம் இந்த பாக்ஸை பார்த்துட்டிங்கன்னா நமக்கு தெரியும், நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் இந்த இயர்பட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட்ஃபோனோட ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஹாக் இன்ஸ்பயர்ட் டிசைன் சொல்லிட்டுறாங்க. மற்றபடி பேஸ் நல்லா இருக்கும். அதுபோல் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இதில் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி பாக்ஸோட பேக் சைட் போயிட்டீங்கன்னா இந்த இயர்ஃபோனோட கலர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு டிரான்ஸ்பரண்டாக பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு காட்டியிருக்காங்க. இதுபோல் இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து உள்ள என்ன விஷயங்கள் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன போட் BassHeads அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கர் கொடுக்குறாங்க. அதுபோல் 1 வருடத்துக்கான வாரண்டி கார்டு இருக்குது. இதுபோல் போட்டில் மற்ற என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க, வேறு கேட்லாக், அதுபோக நமக்கு வழக்கம் போல் இந்த இயர்ஃபோன் கொடுக்குறாங்க. இந்த இயர்ஃபோன் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3.5mm ஆடி ஜாக் சப்போர்ட்டில் ஒரு இயர்ஃபோனாக வருது. அது மட்டும் இது பலவிதமான கலர்ஸ்லையும் கிடைக்குது. ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்றப்பல பலவிதமான கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நமக்கு இந்த இயர்ஃபோனோட பேக்கிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொன்னோன்னு கேட்டிங்கன்னா ஒரு வெல்க்ரோ ஒரு ஸ்ட்ரிப் வந்து கொடுக்குறாங்க. அது தேவைன்னா நீங்கள் வந்து மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெல்க்ரோ ஸ்ட்ரிப்லேருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து நல்ல ஒரு கேபிள் லென்த் கிடைக்குது. கிட்டத்தட்ட 120 சென்டிமீட்டர் வரையும் நமக்கு வந்து கேபிள் லென்த் வந்து கிடைக்கிது. நல்ல ஒரு லாங்கான டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. பில்டை பொறுத்தவரை நமக்கு வந்து பிளாஸ்டிக்காக கொடுத்துருந்தாலும் நமக்கு வந்து இந்த குவாலிட்டியை பார்க்கும்போது லாங் லாஸ்டிங்காக ஒர்க்காக சொல்லும். மேலும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குன்னா, இந்த 2 இயர்பட்ஸுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரே மாதிரி ஷேப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அது லெஃப்டாக ரைட்டா அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து அதில் கொடுத்துருக்க இண்டிகேட்டர் பார்த்து தான் வந்து கரெக்டாக வந்து வைக்க வேண்டியிருக்கும். சும்மா மாட்டிங்கன்னா அது வந்து பார்க்குறதுக்கு லெஃப்ட் எல்லாமே ஒன்று போல தான் இருக்கும். அதனால் மாற்றி மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கரெக்டான சவுண்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் வந்து பார்த்து காதில் மாட்ட வேண்டியிருக்கும். இது இப்போ நமக்கு வந்து ரப்பரிஸ்ட் இயர் டிப்பாக வருது. அதாவது பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் இதில் இருக்குது. குறிப்பாக கொடுத்துருக்கிற இந்த இயர் டிப்ஸில் உள்ள இந்த ரப்பர் வந்து வெளியே இருக்கிற சவுண்டை உள்ளே கேட்காத மாதிரியாக நமக்கு வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுரும் இயரை. இது போய் இந்த இயர்ஃபோனில் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இல்லை இன்லைன் மைக்கும் இருக்குது. அதாவது நமக்கு வந்து கால்ஸ் பேசலாம். அதாவது இன்கமிங் கால்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை அட்டென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு இருக்க தேவையில்லை. இதில் இருக்கிற ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டன் டேப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கால் பேசலாம். திருப்பி அட்டென்ட் காலை வந்து கட் பண்ண நினச்சாலும் அதே பட்டன் அமுக்கினீங்கன்னா கட் ஆயிரும். நார்மல் மோடில் உங்கள் ஃபோன் வந்து சும்மா அந்த போட்டு மாட்டிகிட்டு இருக்கும்போது இந்த பட்டனை சென்ட்ரல் உள்ள இந்த பட்டனை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து ஆக்டிவேட் ஆகுது உங்கள் ஃபோனில். ஸோ இது மாதிரியாக மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டி உள்ள ஒரு பட்டனும் உள்ளே கொடுக்குறாங்க. மேலும் கால் குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் நல்லா இருந்துச்சு சொல்லலாம். குறிப்பாக வந்து ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களுக்கு நம்ம வாய்ஸ் வந்து கிளியராக கேட்குதுங்கிறது சொல்லியிருந்தாங்க. மற்றபடி அது ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு 10mm டிரைவர்ஸ் வந்து உள்ளே கொடுக்குறாங்க. நமக்கு இந்த ஹெட்ஃபோனில் கேட்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சவுண்ட் வந்து கிடைக்கும். மியூசிக் லவர்ஸில் இருந்தால் கண்டிப்பாக வந்து விரும்புவீங்க. காரணம் இதில் பேஸ் நல்லாவே இருக்குது. ஆனால் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சவுண்டோட கிளாரிட்டி வேணால் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. காரணம் பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது பேஸ் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ண மாதிரி இருக்கும் சவுண்டை சில நேரங்களில். ஆனால் பேஸ் லவர்ஸாக இருந்தீங்கன்னா இது ஒரு பெரிய இஷ்யூவாக உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு பேஸ் தான் முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இயர்ஃபோன் வந்து வாங்கலாம். மேலும் வால்யூம் பொறுத்தவரை நமக்கு வந்து நல்ல ஒரு அபவ் ஆவரேஜ் வால்யூம் கிடைக்குது. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா, ரொம்ப ஹை சவுண்டில் வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா காது வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணும்போது வலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் 75% வால்யூமில் வச்சு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வால்யூம் வந்து கிடைக்கும். ஸோ பேஸ் லவர்ஸ் வெறும் 3.5 ஆடி ஜாக் சப்போர்ட்டில் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு நல்ல இயர்ஃபோன் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இயர்ஃபோன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மேலும் இயர்ஃபோனோட ஃபிட்டுமே வந்து நல்லா இருந்துன்னு சொல்லலாம். அதே நெகட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து கேபிள் சொல்லலாம். அதை கேபிளோட லென்த் நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ரொம்ப சாஃப்டாக தருது. நாளடைவில் கேபிள் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடைசி இந்த இயர்பட்ஸோட விலை பார்த்துட்டிங்கன்னா 340 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசான் வெப்சைட்டில் கொஞ்சம் ப்ரைஸிங் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு அமேசான் வெப்சைட்டில் வாங்க நினச்சிங்கன்னா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதை ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் வாங்க நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து வியூ ப்ராடக்ட் அப்படிங்கிற லிங்க் தெரியும். டேட்டாக டேப் பண்ணி வாங்கிக்கலாம். 3.5 ஆடி ஜாக் உள்ள ஃபோனுக்கு மட்டும் தான் இது செட் ஆகும். நோட் பண்ண வேண்டிய விஷயம், அது USB Type-C இப்போ லேட்டஸ்ட்டான ஒரு ஃபோன்ஸ் வந்து செட் ஆகாது. ஸோ அது மட்டும் நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அதை ஏன்னா கேட்டிங்கன்னா லேட்டஸ்ட்டான ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா இது செட் ஆகாது. பழைய ஃபோனுக்கு மட்டும் தான் செட் ஆகும். அது 3.5 ஆடி ஜாக் இருந்துச்சுன்னா மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த போட்டோட BassHeads 100 பற்றி நினைக்கிறேன் அப்படிங்கிறத கீழே காமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக்கி தம்காக மற்றபடி நன்றி, வணக்கம்.